இது டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி. படங்கள் மற்றும் வரைபடங்கள் எதற்கான கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறது? நம்ம படம் அப்புறமா வரைபடம்லாம் இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் வழக்கமாக? ஏதோ ஒரு டாக்குமெண்ட்லேயோ இல்லை ஒரு புக்லேயோ இதுலேயோ ஒரு விஷயத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புள்ளி விவரங்களை சேகரிக்க, பகுப்பாய்வு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, பார்வைக்கு உகந்த முறையில் காட்ட, அதாவது ஒரு விஷயத்தை பார்வைக்கு உகந்த முறையில்னா பார்த்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக காட்ட வேண்டியது. அடுத்து தொகுக்கன்னா கலெக்ட் பண்ணுறது, டேட்டா கலெக்ஷனுங்கிற மாதிரி, அதாவது தொகுத்து சம்மரைஸ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறாங்க. இதில் சரியான விடை பார்வைக்கு உகந்த முறையில் காட்ட. நம்மக்கிட்ட டேட்டா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு இமேஜ் இருக்கும், படம் இருக்கும், ஃபிகர் இருக்கும். அது பார்வைக்கு உகந்த முறையில் ஈஸியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறது தான் அது படங்கள் வரைபடங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால் சரியான ஆன்சர் பார்வைக்கு உகந்த முறையில் காட்டங்கிறது தான் சரியான ஆன்சர்.